எல்லோருக்கும் வணக்கம். இந்த வருஷம் தொடங்கி 5 மாசம் தான் ஆச்சு. இப்பவே பல பேர்த்துக்கு யாரெல்லாம் லோ ரேஞ்சில் வாங்கியிருக்காங்களோ அவங்கெல்லாம் மிகவும் அருமையான லாபத்தில் இருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வாங்கின நஷ்டப்பட்டிருந்த பல பேரும் இப்போ ஒரு மாதிரி நஷ்டத்தை குறைச்சிருக்காங்க. இன்னும் ஒரு பகுதியினருக்கு மட்டும்தான் இன்னுமே கொஞ்சோண்டு லாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப இந்த 2025 ஒரு கோல்டன் இயராக இருக்குமா? அப்ப இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி எல்லாத்தையுமே பாசிட்டிவ் கொண்டு வருவானா? இந்த உச்சியில வாங்கியிருக்கக்கூடிய மைனஸ்ல இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் என்பது ஒரு கோல்டன் இயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் தெரியுது பாத்தீங்களா? அடிவாரத்தில் வாங்கினவங்க லாபத்தில் இருக்காங்க, மேல் நோக்கி நடுவில் வாங்கினவங்களும் இப்போ ஓரளவுக்கு லாபத்தில் இருக்காங்க. இந்த உச்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்காங்க. ஆனா இவங்களுமே எஸ்ஐபி தான் ஒரு கிங், அவனால மட்டும்தான் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி உச்சியில் இருக்கிறவங்க கூட எஸ்ஐபி பண்ணியிருந்தாலும் அவங்களே இப்போ ஒரு மாதிரி தப்பிச்சு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா, மார்க்கெட் இந்த 6 மாசத்துல இவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கானே, இன்னொரு 6 மாசம் மேல் நோக்கி ஏறி 2025 ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கோல்டன் பீரியடாக அமையுமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கிறதுனால, மிக்சடா இருக்கிறதுனால நம்மளுடைய மார்க்கெட்ல 271 பாயிண்ட் ஏறி இருக்கான். அது மட்டும் இல்ல, மிக மிக முக்கியமான ஒரு தகவலை தான் இப்ப நம்ம பார்க்கணும். அதுல அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் மறுபடியும் 100க்கு கீழே வந்துட்டான். இப்படி 100க்கு கீழே வந்துட்டதுனால அது மறுபடியும் நம்மளுக்கு இப்ப தொடர்ந்து எஃப்ஐஎஸ் கொஞ்ச நாளா வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஏதாவது பயமுறுத்தி விட்டு மறுபடியும் நம்ம பக்கம் வாங்க ஆரம்பிப்பாங்களா? ஏன்னா கடந்த 4 நாட்கள் எடுக்கும் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 13,000 கோடிக்கு வித்துட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ மறுபடியும் டாலர் இண்டெக்ஸ் சமீபத்தில் 2 நாட்களாக இறங்குறதுனால அப்போ இவங்க பயந்துட்டு மறுபடியும் இந்தியா பக்கம் வருவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருக்கு. நண்பர்கள், இந்த சமயத்தில் 5 மிக முக்கியமான தகவல்கள் அப்படின்றது இருக்கு. மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வந்த சமயத்தில் நிறைய பேர் ஆக்ஷன் பண்றானுங்களோ, இன்னும் திருந்தலையோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த என்டிபிசி கிரீன் அப்படின்ற பங்கு சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஹைக்கு பக்கத்தில் எவ்வளவு தூரம் இறங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்கான். ஸோ இவனுங்கெல்லாம் திருந்திட்டானுங்களா இல்லை இனி அடுத்தது என்ன பண்ண போறானுங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. தற்போதைய நிலையில இந்த பங்கு 3 வேலைகளை பண்ணியிருக்கான். ஒரு வேலை 80 ரூபா ரேஞ்சிலிருந்து 112 ரூபா வரைக்கும் வந்திருக்கிறது ஒரு வேலை. இரண்டாவது வேலை 150 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 80 ரூபா, அதாவது 50% இறங்கி இருந்தது ரெண்டாவது வேலை. இப்போ மூன்றாவது வேலையாக வித்தியாசமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னாக்கா, சமீபத்தினுடைய ஹைக்கு பக்கத்தில் வரும் பொழுது ஒரு 15% இறங்கிட்டு மறுபடியும் ஏறி இருக்கான். ஸோ இந்த முறை மிக குறிப்பிட்ட ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்ற இடத்துல வந்ததுனால இனி அடுத்தது இவன் என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவன் மட்டும் இல்லை, பல பங்குகள் இப்படித்தான் மேல் நோக்கி நின்றுட்டு அடுத்தது இனி இறங்க போறானா ஏற போறானான்னு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஏதாவது பங்குகள் கீழே விழுந்ததுன்னா ஐ ஆம் வெரி ஹாப்பி அப்படின்னு ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல இருப்பாங்க. அதாவது கீழே விழுகிறது அப்படின்றது வேற, சப்போர்ட் லெவல்ல விழுகிறது அப்படின்றது வேற. ஸோ இந்த சன்ஃபார்மா அப்படின்ற பங்கு சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட லெவல்ல விழுந்துட்டா அப்புறம் ஏறான் அப்படின்ற சில வேலைகளை இவன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இன்னைக்குமே திடீர்னு மேல் நோக்கி இருந்த பங்கு படார்னு ஒரு 3% கீழே இறங்கி ஒரு சப்போர்ட் லெவல்ல விழுந்துட்டான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் வெளியிட்டிருந்த ரிசல்ட் தான். அவன் வெளியிட்டிருக்கக்கூடிய ரிசல்ட் என்பது மார்க்கெட்டில் ரொம்ப சுமாராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை பாராட்டி மேலதாளத்தோட இவனை வரவேற்கிறதுக்கு இங்கே யாரும் ரெடியா இல்லை. ஸோ மார்க்கெட் இஸ் நாட் செலிப்ரேட்டிங் திஸ் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிலவரம். இந்த சமயத்தில் இப்படி கீழே இறங்குறத பார்த்து பல ட்ரேடர்கள் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தாலும், இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்கலாம் சரி இங்கே உழுதுட்டியா, அடுத்தது எங்கே உழுக போற, அடுத்தது எங்கே உழுக போறேன்னு வரிசையாக ஒவ்வொரு சப்போர்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் மேலே போனால் என்னையா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு படத்தில் கவுண்டமணி அவர்கள் சொல்லுவார், மோதிரம் கிடச்சிருச்சு, இனி நீங்கள் இது என்ன பண்ண போறீங்கன்னா உள்ளே வாங்கி வெளியே விற்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவன் என்னைக்காவது ஒரு ஹை லெவல் அப்படின்னு வரும்பொழுது பிடிச்சி வித்துட்டு போயிடுவாங்க. நண்பர்களே, தங்கத்தினுடைய விலையில மிக முக்கியமான ஒரு மாற்றம் அப்படின்றது வந்திருக்கு. கடந்த ஒரு மாசத்துல ட்ரம்ப் அவர்களும் அமெரிக்காக்காரங்களும் சேர்ந்துக்கிட்டு அவங்க பண்ணக்கூடிய ட்ரேட் பாலிசி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள்னால கடந்த ஒரு மாசத்துல அவனுடைய லைஃப் ஹை என்பது வந்துட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் சைனா கூட அமெரிக்காவுடைய டீல் வருதுன்னு சொன்னோன்னே மிகவும் இறக்கமாய் ஒரு மாசத்தினுடைய லோக்குள்ளேயும் போயிட்டான். இப்போ மறுபடியும் கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல நிற்கிறான் கோல்டு. இனி இவன் அடுத்தடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு
மனசை நெருடக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரூட் ஆயிலினுடைய விலை ஒரு மாதத்தினுடைய உச்சிக்கு திரும்பி வந்திருக்கு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சின்ன நெருடல். அடாடா, நம்ம இறக்குமதி பண்ணும் பொழுது கொஞ்சம் விலை கம்மியாக இருந்ததே, இப்போ மறுபடியும் 1 மந்த் ஹை பக்கத்தில் வந்துட்டானே, நீ சுற்றிக்கிட்டே இரு தம்பி, எங்களுக்கு வேறு வேலை இருக்குதுன்ட்டு போக வேண்டியதுதான். வந்துட்டான் நண்பர்களே. அதாவது இந்த ஒரு மாதத்தினுடைய ஹைக்கு இந்த க்ரூட் ஆயில் திரும்பி வந்திருக்கிறது அப்படின்றது நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் சுமாரான தகவல் தான். இன்னைக்கு இருக்கிறதுலையே நோட் பண்ணி ரொம்பவுமே முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி இண்டிசஸ்க்கு, அதாவது ஐடி ஸ்டாக்குகளுக்கு ஒரு சின்ன புத்துணர்ச்சி என்பது கிடைச்சிருக்கு. யாரும் எதிர்பார்த்தபடிக்கு தொடர்ந்து இறங்கி கொண்டே இருந்த ஐடி கம்பெனியில் பெரிய தலைங்கள் பலவும் 2% என்பது போல எல்லாம் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறியிருக்கா. அதே மாதிரி சின்ன ஐடி கம்பெனிகள், மிட் அண்ட் ஸ்மால் கேப் அண்ட் ஐடி கம்பெனிகள் எடுத்து பார்த்தாலும் அஃப்லே இந்தியா ஒரு 4.5%, ஜென்சர் டெக் 4 அப்படின்ற மாதிரிலாம் டெலிகாமோட சேர்ந்து ஏறி இருக்கானுங்க மேலே. இதுக்கு மிக முக்கியமான காரணம் சொல்லடி தான். சில புரோக்கரேஜ் ஹவுசஸ் எல்லாம் வந்து ஐடி கம்பெனிகள் எப்படி இருக்குமோ அப்படின்ற அவங்களுடைய அறிக்கைகளை வெளியிட்டதுனால இன்னைக்கு ஐடி கம்பெனிகள் இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா. ஆஹா நண்பர்களே, மார்க்கெட் எங்காவது பெரிய அளவில் சரிவடைஞ்சிருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, ஒவ்வொரு வாரமும் சமீபத்தில் வெள்ளிக்கிழமைனாவே நம்மளுக்கு பயமாக இருந்துட்டு இருந்த நேரத்தில் நம்மளுடைய பாகுபலி நம்மை காப்பாற்றி விட்டான் அப்படின்ற மாதிரி ஐடிசி 3% மேலே ஏறி நம்மளுடைய மார்க்கெட்டை காப்பாற்றி விட்டுருக்கு. இதுக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிக்கணும். எப்படி இந்த 3% மேல் நோக்கி ஏறினான்னா, அவனுடைய ரிசல்ட் வெளியிட்டிருந்தான். அந்த ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு இவனை பிடிச்சி ஒரு 3% மேல் நோக்கி ஏற்றி விட்டாங்க. இன்னைக்கு பல பங்குகள் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம். இந்த ஹொனாசா கன்சியூமர் அப்படின்ற பங்கு ஒரு 16% மேல் நோக்கி ஏறி இருக்கான். பவர் பெக்கெல்லாம் 8% ஏறி இருக்கு. இந்த ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்றத குப்பரை போட்டு வெடிக்க வச்சுட்டாங்க ஒரு கூடைக்குள்ள அமுத்தி. அதனால 10% அவனே வெடிச்சுக்கிட்டான். எப்பா சாமி, இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுகளும் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான ஆட்கள். லிண்டே இந்தியா இருக்கான், கிளென்மார்க் ஃபார்மா இருக்கான், நாராயண ஹிருதாலயா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இவனுங்களும் எல்லாரும் ரொம்ப வாலட்டிலிட்டியான ஆட்கள். இனி இவனுங்களுடைய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு நாளைக்கு என்ன ஆகும் மார்க்கெட்டில் அப்படின்றது தெரியாது. ஏன்னா நாளைக்கு விடுமுறை என்பதனால திங்கக்கிழமை அன்னைக்கு தான் பார்க்கணும். பட் ஒரு சான்ஸ் போச்சு அப்படின்ற மாதிரி மிகவும் வாலட்டிலிட்டியான பங்குகள் மண்டே அன்னைக்கு என்ன பண்ணுறான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ஒரே நாளில் சாதிக்கிறது என்பது பல பேர்த்தினால முடியாது. அதுக்கு பல்வேறு எஃபர்ட் அப்படின்றது போட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் தான் நிறைய பேர் சாதிப்பாங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் வெறும் 3000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான், இன்னைக்கு ஒரு நாளைக்கு 3 கோடிக்கெல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி இப்போ இந்த ஜூபிலண்ட் ஃபார்மா அப்படின்ற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கின்னு வச்சிங்களேன், மெதுவாக தான் ஏறி வந்திருக்கான். மெதுவாக ஏறி வந்ததே பார்த்தீங்கன்னா 30% அப்படின்றது ஏறி இருக்கான். அப்படின்னா என்ன, ஒரு மடங்குல ஒரு 0.3 மடங்கு அப்படின்றது ஏறி வந்திருக்கான். ஸோ 1.3 அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. இன்னுமே சில பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மார்க்கெட்டில் 1 ரூபா அப்படின்றத போட்டுட்டு 10 ரூபாயாக 10 டைம்ஸ் எடுக்கணும் அப்படின்றாங்க. 1 ரூபாயிலிருந்து 1.3 வர்றதுக்கே கிட்டத்தட்ட 2-3 மாதம் சில பங்குகள்லாம் பொறுமையாக ஏறி வரான். அப்போ 1 மடங்கு, அதாவது 10 மடங்கு சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் அப்போ முக்கியமாக என்ன தேவை, பங்குகளை கண்டுபிடிக்கிறத விடவும் அதில் பொறுமையாக அதில் காத்திருக்கிறது என்பதுதான் ஃபஸ்ட்டு தேவை. அதே மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக எதிர்காலத்தில் எவ்வளவு ஏறும், ஒரு உதாரணத்துக்கு கண்ணுக்கு தெரிந்த லாபம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரிந்த லாபம் என்னென்னா, இதை எடுத்து பார்த்தா ஒரு குழந்தை கூட சொல்லும். இதுக்கு முன்னாடி ஒரு 2023 ஒரு குழந்தைகிட்ட இதை காமிச்சு இருந்தோம்னாக்கா அப்போ அது இந்த இடத்துல இருந்திருக்கும். அப்போ மார்க்கெட்டினுடைய உச்சி இந்த இடத்துல இருந்திருக்கு, இந்த ஜூபிலண்ட் ஃபார்மோவா. அப்போ கண்ணுக்கு தெரிந்த லாபம் என்பது ஒருவேளை பல இடத்துக்கு இங்கே இது வருவானோ அப்படின்ற மாதிரி சிலதெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. அதுக்கே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிருக்கு. அந்த 2 வருஷத்தில் 200 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் போயிருக்கான். ஸோ 5 டைம்ஸ் என்பது 5x அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ கீழே விழுந்து மறுபடியும் அவனுக்கு அண்ணாந்து பார்க்கும்பொழுது அவனுடைய ஹை தெரியுதோ, அப்போ அந்த ஹை இது எதிர்காலத்தில் வருவானா, அல்லது செக்டரே ரொம்ப புதுசான செக்டர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜொமேட்டோ என்ற வந்த சர்வீஸ் செக்டர் ரொம்ப புதுசான செக்டர். வெறும் 50 ரூபாயிலிருந்து அப்புறம் அவன் 300 ரூபா வரைக்கும் போனானா இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு உபயோகப்படுத்தும் பொழுதோ பேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் தான் இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் ப்ராஃபிட் என்பதற்கு உண்டான ஒரு வழியாக தற்போது மார்க்கெட்டில் இருக்குது. நண்பர்களே, இந்த எஸ்சிஐ அப்படின்ற பங்கு முக்கியமான ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிறான். நாங்கள் தனியாக இல்லை, என்ன மாதிரி ஒரு 6000-5000 பேர் இப்படி தான் பண்ணிக்கிட்டுறானுங்க அப்படின்ற மாதிரி இந்த பங்கு சமீபத்தில் 140 ரூபா இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி இப்போ
201 அப்படின்ற மிக முக்கியமான ஒரு 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து தொட்டிருக்கான். இப்படி தொட்டதுனால என்ன ஆயிருக்குன்னா இவனுடைய லெவல் என்பது ரொம்ப பெரிய லெவல் ஆகி கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல இருக்கான். இனி ஆண்டவா என்ன பண்ண போற அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மேலே 250 போக போறானா இல்லை கீழே 150 போக போறானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, சமீபத்தில் ஐபிஓக்கள் வந்தப்ப ரொம்பவுமே சந்தேகமாக இருந்தது. இவனுங்கெல்லாம் ஏதாவது லிஸ்டிங் கெயினில் வருவானுங்களா, முதல்ல கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குமா அப்படின்ட்டு. அந்த வகையில் இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய 2 ஐபிஓக்களினுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியமுமே 0க்கு மேலே, அதாவது பாசிட்டிவ் அப்படின்றதான் காட்டுது. ஸோ இவனு இதே ஒரு வேகத்தில் வந்து லிஸ்ட் ஆகிட்டானுன்னா பல பேர்த்துக்கு மகிழ்ச்சி என்பது இருக்கும். இவன் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த ஹட்கோ அப்படின்ற பங்கு வச்சிருக்கிறவங்கெல்லாம் ஏதோ ஒன்று பெருசாக கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பங்கை வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து கீழே குமிஞ்சு அவனுடைய பழைய லோவை பார்த்தானாவே கிட்டத்தட்ட 30% பக்கம் வாலட்டிலிட்டி அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி அவனுடைய பழைய ஹை, கண்ணுக்கு தெரிந்த ஹை அப்படின்றத போய் திருப்பி பிடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள 50% இருக்கு. ஸோ இவன் பண்ற வேலை எல்லாமே ரொம்ப ஓவரா தான் இருக்கு. இதனால ட்ரேடர்கள்லாம் ரொம்ப டென்ஸ்டா இருக்காங்க. அடுத்த 6 மாசம் அல்லது 1 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது எந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டென்ஷனாக பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, பாவங்க நண்பர்களே, இந்த டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு அவன் ஒரு குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கான். எத்தனை தடவை தாண்டா அந்த குதிரை ஓட்டுவ, சட்டி உடையாதா அப்படின்ற மாதிரி அந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கான். எத்தனை முறை ஓட்டிட்டா பாருங்க, இன்னும் அந்த சட்டியே உடையல. இந்த முறையாவது உடையுமா இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் அவன் மேல் நோக்கி தான் போய்கிட்டு இருந்தான். இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் திரும்பி போயிட்டு இருந்தான். பாதி தூரம் போயிட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்திருக்கணும். அதுக்குள்ள அவனுடைய ரிசல்ட்டின் காரணமாக அவனை பிடிச்சி அவன் இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ ஒரு குண்டு சட்டியினுடைய விளிம்பில் வந்து நிற்கிறான். இனி அந்த சட்டி விட்டு வெளியே குதிக்க போறானா இல்லை சட்டிக்குள்ளேயே இன்னொரு ரவுண்டு போறானா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். ஆக மொத்தம் இந்த டோம்ஸ் அப்படின்ற பங்கு வச்சிருக்கிறவங்க ரொம்ப சுவாரஸ்யமான இடத்துல நின்று ரொம்ப சுவாரஸ்யமாக அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து பொண்டாட்டிகள் திட்டும் பொழுது நம்மளுக்கெல்லாம் ரோசம் என்பதோ வெக்கம் என்பதோ மானம் சூடு சொரணைன்னு அந்த லிஸ்ட்ல எது இருந்தாலுமே நம்மளுக்கு வர்றதில்லை. அது மாதிரி தான் இந்த யூகோ பேங்குக்கு ஆயிடுச்சா என்னன்றது தெரியல. பாவம், இந்த யூகோ பேங்க் ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் ஒரு வேளை இப்படி யோசிச்சு பாருங்க, 70 ரூபாய்க்கு வாங்கி மாட்டியிருந்தாங்கன்னா 50%க்கு மேலே லாஸ் என்பதாயிருக்கு. அட, லாஸ் ஆகிறது கூட என்ன இப்படியே நேராக கீழே விழுகணும், ஏன் இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு அப்புறம் ஒரு தொப்புன்னு விழுந்தா கூட இடையில ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா இப்படியேவா உழுவானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்சம் கூட ரோசமே இல்லாத மாதிரி கீழே போய் இந்த யூகோ பேங்கினுடைய ஷேர் ப்ரைஸ் கீழே விழுந்துடுச்சு. இந்த ஷேர் ப்ரைஸ் எப்போ மேலே தூக்கி நிறுத்துவாங்கன்னே தெரியாதபடிக்கு பாவம் ரொம்பவுமே சோகமாக இருக்காங்க. தம்பி, நீ பண்ண வேலைக்கு உன்னை பிடிச்சி பாலும் கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க, உனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் அப்படின்ற பங்கினுடைய விலை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த 2024 கடைசியில் கூட 1713 ரூபாய் பக்கமெல்லாம் இருந்தான். அதுக்கப்புறம் ஆக்டர் விஜயெல்லாம் வந்து அரசியல் விட்டுட்டு இந்த சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேட் நியூஸ். ஆமாங்க, அவர்லாம் ஒரு வருஷத்துக்கு 2 படம் நடித்தாலும் பயங்கரமான கலெக்ஷன் ஆகும்ல. ஸோ இந்த வகையில் இப்போ 2020 லோ பக்கத்திலேயே போய் விழுந்துட்டான். இதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இவன் பண்ண வேலை தான். அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா லாஸ் மேக்கிங் பண்ணி வச்சிருக்கான். 125 கோடி நஷ்டம் அப்படின்னு பண்ணி வச்சா அப்போ உனக்கெல்லாம் என்ன யாராவது பாராட்டு பண்ணுவாங்களா? உனக்கு கிடைச்சிருக்கிற தண்டனை சரிதான் அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். இந்த தண்டனையில் எத்தனை பேர் பங்கெடுத்திருக்காங்கன்னு பார்த்தா பல பெரிய தலைங்க தான் இருக்குது. எஃப்ஐஸ் 20%, டிஐஸ் 36% ஹோல்டிங். நம்ம மார்க்கெட்லேயே மிகப்பெரிய ஒரு புல் தடிக்கு பயில்வான் அப்படின்னாக்கா நம்ம நிஃப்டி தான். ஏன்னா 2-3 நாள் யாராவது ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுனாவே தொப்புன்னு கீழே 500-600 பாயிண்ட் இறங்கக்கூடிய ஒரு புல் தடிக்கு பயில்வானாக இருக்கான். அவனோட மோசமான ஒரு புல் தடிக்கு பயில்வான் சமீபத்தில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த லேட்டன்ட் வியூ அனாலிட்டிக்ஸ் தான். சமீபத்தில் 2 முறை 2 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டலான்னு வந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி தொப்புன்னு கீழே இறக்கி விட்டுருக்காங்க. இந்த முறை இப்போ கூட சமீபத்தில் பல பங்குகள் நல்லா மேல் நோக்கி வந்துட்டு இருந்த சமயத்திலையும் 2 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டோடனே புல் தடிக்கு பயில்வான் மாதிரி விழுந்துட்டான். இனி இவன் அடுத்தது என்ன பண்ண போகிறான் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த யுனைடெட் பிரேவரிஸில் ஒரு மிக முக்கியமான தகவல். சமீபத்தில் இவன் 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நிறையா முறை சப்போர்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்த்துருந்துருக்கான்.
இந்த முறை இவன் என்ன பண்ண போறான்? இந்த யுனைடெட் ப்ரூவரிஸ் பல முறை இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் சப்போர்ட் எடுத்திருக்கான். இந்த முறை சப்போர்ட் எடுக்க போறானா அல்லது அவனுடைய முக்கியமான லெவல்களை கட் பண்ணி வேறு லெவலுக்கு போக போறானா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் தற்போது வரை இவன் ஒரு மிக முக்கியமான இடத்துக்குள்ள விளையாண்டுட்டான். இனி இந்த ரேஞ்சை உடைக்கிற மாதிரி ஏதாவது புது தகவல் வருதா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியில் தொடர்ந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். அதாவது இந்த பங்கு ஆல்ரெடி, அதாவது பஜாஜ் ஆட்டோவே இன்னும் மேல் நோக்கி ஏறி வரலாம். அவன் இப்போ தான் ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த டிவிஎஸ் மோட்டர்லாம் பல ஹைக்கு பக்கத்திலே வந்துட்டான். ஒரு காலத்தில் நான் டீலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், நான் இதை 100க்கும் கம்மியாக பார்த்துட்டு இருந்தது எனக்கு ஞாபகம். இப்போவெல்லாம் 2789 இருக்கா. இடையில எத்தனை போனஸோ அல்லது டிவிடெண்டோ என்னத்தை கொடுத்தாங்க அப்படின்ற தகவல் என்கிட்ட இல்லை. இருந்தாலும் மிகவும் அருமையாக மேல் நோக்கி ஏறி வந்த இந்த டிவிஎஸ் மோட்டார் அப்படின்ற கம்பெனியில் ஒரு நல்ல தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க ஓஆர் அப்படின்றதோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி போட்டு கிட்டத்தட்ட 500 எலக்ட்ரிக் 3 wheelers டெலிவரி பண்ணுறாங்க, டெப்ளாய் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் நல்லா ஒர்க் ஆகணும் அப்படி ஆண்டவா அப்படின்னு வேண்டிக்க வேண்டியது தான். நண்பர்களே, மிக முக்கியமான தகவல், இருக்கிறதுலே செல்லக்குட்டி அன்பு குட்டின்னு தூக்கி கொஞ்சம் கூடிய ஒரு கம்பெனியாக இந்த ஜேஆர்எஸ்சி அப்படின்ற பங்கினுடைய விலை இருக்குது. ஏன்னா இவன் இதுக்கு முன்னாடி என்ன ஹை இருந்தானோ அந்த ஹையை வந்து தொட்டிருக்கான். இந்த சமயத்தில் ஒரு பெரிய கேண்டிலாக, ஒரு கேண்டிலுக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் ஒரு 10% அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கான். அப்போ இந்த கேண்டிலை கொட்டியே ஆட போகிறானா இல்லை மறுபடியும் இன்னொரு பிளாஸ்ட் ஆக போகிறானா அல்லது கீழே வர்றானா மேலே போகிறானா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேண்டில் ஒரு 8% பக்கம் எல்லாம் போட்டான் அப்படின்னாக்கா அது ஒரு காலத்தில் போட்டிருக்கான். போன வருஷம் இதே ஜூன் சமயத்தில் போட்டிருக்கான். அந்த பெரிய கேண்டில் அப்படின்றது போட்டதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஒரே இடத்துக்குள்ள ஆடிக்கிட்டு இருந்தான் ஒரு மாதம். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கிளியர் டைரக்ஷன் அப்படின்றத எடுத்துகிட்டு கீழே வந்துட்டான். ஸோ இந்த ஜிஆர்எஸ்சி பல வருடங்கள் கழித்து பல இடத்துக்கே திரும்பி வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஜிஆர்எஸ்சி இந்த லார்ஜ் கேண்டிலை தாண்டி நீ என்ன பண்ண போகிறா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த வெல்ஸ்பன் லிவிங்னு ஒரு பங்கு, அவனு வந்து கரெக்டாக ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஒரு சென்டர் பாயிண்டில் வந்து நின்றுக்கிட்டு ஒரு பெரிய கேண்டிலாக போட்டு வச்சுக்கிட்டு இவனு இங்கேயே ஆடிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி 10-15 நாள் கடந்து போச்சு. ஸோ இது போன்ற பங்குகள்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பெருசாக என்ன பண்ண போகிறானுங்களோ அப்படின்ற மாதிரி ட்ரேடர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் அந்த வெல்ஸ்பன் லிவிங் என்பது இன்னும் அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுக்கல. என்னத்தைங்க பெருசாக பண்ண போகிறானுங்க, இந்த பங்கு மேல் நோக்கி ஏறிடுச்சுன்னா அடாடா கீழே இருந்து இப்படி ஏறிட்டானே அப்படின்ற மாதிரி ட்ரேடர்கள் நினைப்பாங்க. ஒருவேளை இந்த பங்கு மேலேருந்து கீழே இறங்கிடுச்சுனாக்கா அடாடா கரெக்டாக ஒரு சென்டர் பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டு 2 days மூவிங் ஆவரேஜை ஃபெயில் பண்ணி கீழே இறங்கிட்டான்னு நினைக்க போகிறாங்க. அவ்வளோதான் விஷயம். அந்த விஷயத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுனாங்க அப்படின்றத ரொம்ப முக்கியம். இதில் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க பண்ணுற வேலை தான் கரெக்டான வேலை. அதே மாதிரி எஸ்ஐபி போடுறவங்க பண்ணுறவங்க தான் கரெக்டான வேலை. ஏன்னு கேளுங்க, ஸ்மார்ட் மணி கான்செப்டில் எப்பவும் கீழே கீது வந்து உளுந்துதா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஒருவேளை மேலே வராமல் அப்படியே கீழே உடச்சி போச்சுனாலும் அடுத்தது புதுசாக ஏதாவது சப்போர்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு அங்கே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எஸ்ஐபிக்காரங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஏறுது இறங்குது எந்தையோ ஒன்று பண்ணிட்டு போட்டு லாபம் வரும்போது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இந்த லம்சமாக பிளானிங்கே இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல போய் முக்கியமாக இந்த உச்சாணி கும்பில் போய் மாட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட் என்பது தண்டனை கொடுக்குது. நண்பர்களே, இந்த சமயத்தில் சொல்லடிகளில் மட்டுமே வாழ்கிறவங்க இருப்பாங்க. யாராவது அவனை உயர்த்தி பேசினா மட்டும்தான் அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல சம்பவம் நடக்கும். மற்றபடி அவனா ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காமிச்சு வேலை பார்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரி பல பங்குகள் இருக்குது. சமீபத்தில் கூட ஐடியான்னு ஒரு பங்கு, அவன்லாம் இப்போ வரைக்கும் பர்ஃபார்மன்ஸில் ஏறி வரவே இல்லை. ஒவ்வொரு குவார்ட்டரில் லாஸ் மேக்கிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏதாவது ஒரு தகவல் அப்படின்னு வந்துனா தான் அதில் வால்டிலிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்விக்கி அப்படின்ற பங்கு, அவனுமே வந்து ஐபிஓ வந்ததுக்கப்புறம் மேல் நோக்கி ஏறி கீழே வந்து விழுந்துட்டான். இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது சமீபத்தில் ஒன்றும் பெருசாக வரல. இனி அடுத்தடுத்த குவார்ட்டரில் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரில. அதுக்கு இடையில ஏதாவது பெருசாக சந்தோஷம் கிடைக்கணும்னா யாராவது ஒரு சொல்லடி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லடியில் வாழக்கூடிய பல பங்குகள் இருக்குது. ஸோ என்றைக்குமே ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மார்க்கெட்டினுடைய தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி வந்து எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.